அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட 5 வகை குளியல்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாருணம். வாருணம் அப்படின்னா குளம், ஆறு போன்றவற்றில் முங்கி குளிக்கிறதுக்கு பேர் தான் வாருணம். இதில் கழுத்து மற்றும் இடுப்பு வர குளித்தலுக்கு கௌணம்னு பேர். கழுத்துலேருந்து இடுப்பு வர குளிக்கிறதுக்கு பேர் கௌணம்னு பேராம். முங்கி குளிக்கிறதுக்கு பேர் வாருணம்னு பேராம். அடுத்து பஸ்மோத்தூலனம். பஸ்மோத்தூலனம் அப்படின்னா விபூதி பூசிக்கொள்வது. இதுக்கு விபூதி பூசி அதாவது குளிக்கிறனால இதுக்கு விபூதி குளியல்னு எடுத்துக்கலாமா. பஸ்மோத்தூலனம் இதுக்கு ஆக்னேயம்னு பேர். அக்னி சம்பந்தம் உடையதென்று பொருள். அக்னியோட வெப்பத்தால் கிடைக்கிற சாம்பலை பூசி குளிக்கிறனால இதுக்கு ஆக்னேயம்ன்ற பேர். பஸ்பம்னா என்ன சொல்லுவோம்? எரிந்து சாம்பலானதை தானே பஸ்பம்னு சொல்லுவோம். இது பஸ்மோத்தூலனம். 3வது வாயவ்யம். வாயவ்யம்னா என்னென்னா, பசுக்கள் கூட்டமாக போகிறப்ப அதோட கால் குழம்பு மண் இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே ரொம்ப புனிதமானதுங்க. பசுவோட கால் குழம்பு பட்ட மண் அவ்வளோ புனிதமானதான். அந்த குழம்பு மண் புனிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு கோத்தூளின்னு பேர். ஸ்ரீகிருஷ்ணன் இந்த பசுக்களோட கால் குழம்பு பட்ட மண்ணை சந்தன பொடி தூவினது போல தன்னோட உடம்புல படிந்தபடி இருப்பாராம். இதனால் அவருக்கு கோதலி தூசரிதன்ற பேர் ஏற்பட்டதாம். காற்றினால் பறக்கிற மண் தூசி என்பதால் இதுக்கு வாயவ்யம்னு பேராம். வாயு அப்படின்னா என்னன்னு தெரியும், காற்று. காற்றுல பறக்கிற தூசினால இதுக்கு வாயவ்யம்னு பேராம். அடுத்து 4வது திவ்யம். திவ்யம் அப்படின்னாலே அந்த சொல்லுக்கு மேன்மையானது, தெய்வீக தன்மை கொண்டதுன்னு பேர். பகலில் சில நேரங்களில் வெயில் அடிக்கும் போதே மழை பொழியும். இவ்வாறான மழைநீர் தேவலோகத்திலேருந்து வர்ற தீர்த்தத்துக்கு சமமாங்க. முக்கியமான விஷயங்க, பாருங்களேன், பகலில் வெயில் அடிக்கும்போது மழை பெய்யுது இல்லையா, இந்த தண்ணி மழை தண்ணி தேவலோகத்திலேருந்து வர்ற தீர்த்தத்துக்கு சமமானதாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் குளிக்கிறது மிகவும் நன்மை பயக்கும் என்பதால் இதுக்கு திவ்ய குளியல்னு பேராங்க. இனிமேல் பகலில் மழை பெஞ்சிச்சுன்னா எல்லோரும் கண்டிப்பாக நினைங்கங்க. அடுத்து பிராமண ஸ்நானம். ஸ்நானம்னா குளியல். பிரம்மம்னா வேதம். வேதம் மற்றும் வேத மந்திரம்னு பொருள். கலச நீர் வைத்து மந்திரம் சொல்லி யாகம் செஞ்சதுக்கப்புறம் அந்த கலசத்தில் இருக்கிற மந்திர நீரை தெளிப்பாங்க. இந்த வேத மந்திரத்தால் புனிதப்படுத்தப்பட்ட தீர்த்த நீரை தெளித்து கொள்றதுக்கு பிரம்மஸ்நானம்னு பேர். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.